குட் மார்னிங். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎல்டி எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறத பற்றி ஒரு சின்ன டாபிக். டிஎல்டி நம்ம ஆல்ரெடி வந்து 2 ப்ரொவைடர் இருக்காங்க. ஜியோ ஒருத்தர் இருக்காங்க, ஏர்டெல் ஒருத்தர் இருக்காங்க. ஜியோவில் நம்ம என்ன மாதிரி பண்ணிக்கணும் ஒரு ஷோ பண்ணுறேன். ஜியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்கோம், ஜிஎஸ்டி காப்பி இதெல்லாம் சப்மிட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு லாகின் கொடுப்பாங்க. லாகின் கொடுத்து விட்டு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த லாகினில் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்தோடனே என்டிட்டி டிஃபால்ட்டாக அப்லோட் ஒன்றுன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் 4 ஹெட்டிங் இருக்கும். இது என்டிட்டி ஒன்று அப்லோட் ஆகிடுச்சு. அதே போல் ஹெட்டர் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட்டர்னால் நம்ம எஸ்எம்எஸில் டாப்பில் ஹெட்டிங் வரும். எஸ்பிஐஏஎன் சிபிஇ அப்படின்லாம் வருதில்ல, இது எல்லாமே ஹெட்டர் எஸ்எம்எஸில் வர அந்த ஹெட்டர் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் கன்சென்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி பண்ணால் கன்சென்ட் டெம்ப்ளேட்டு நம்ம பண்ணுறோம். கண்டென்ட் டெம்ப்ளேட்னால் நாம் கண்டென்ட் பண்ணுறதுக்கு கண்டென்ட், அதாவது கண்டென்ட்னால் நம்ம ஒரு சர்வீஸ் கன்சியூம் பண்ணுறோம், அதாவது அலாட் கொடுக்குறோம், பில் போட்டு அலாட் கொடுக்குறோங்கிறது கண்டென்ட் டெம்ப்ளேட்டில் வரும். நான் என்ன பண்ணுறேன்னா ஹெட்டர் எப்படி அப்ரூவல் பண்ணுற ஒரு மெசேஜ் காட்டிட்டு அப்புறம் கன்சென்ட் அண்ட் கண்டென்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதில் ஒரு சாம்பிள் காட்டிடுறேன். ஃபஸ்ட் ஹெட்டர் அப்ரூவல் மட்டும் போயிடுறேன். இங்கே நம்ம கிளிக் பண்ணோடனே ஹெட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஹெட்டர் எஸ்எம்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். இங்கே கிளிக் பண்ணோடனே ஹெட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 15 days, 30 days, 40 days. எதுக்காகனா நாம் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோன்னா ஒரு 15 days வச்சுருப்போம், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆகிரும். இது எல்லாமே நம்ம டேஸ் கொடுத்துக்கலாம், நம்ம லாங் ரன் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா சேல் பில் போட்டால் அலாட் போகிற மாதிரி பண்ண போகிறதுக்கு லாங் ரன் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி முடிச்சு ஹெட்டர் டைப் பண்ண ப்ரொமோஷன் பண்ணுறது ப்ரொமோஷன், டிரான்சாக்ஷன். நம்ம அலாட்டெல்லாம் கொடுக்குறோன்னா டிரான்சாக்ஷன் கீழே அதர்ஸ் கொடுத்துட்டு கேட்டகரி என்ன கேட்டகரி நம்ம என்னென்ன கேட்டகரியோ இப்போ ரியலைஸ்டேட் பண்ணாலும் ரியலைஸ்டேட் கேட்டகரி கொடுத்துட்டு இந்த ஹெட்டர், இந்த ஹெட்டிங் நம்ம என்னென்ன வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு மார்ட் வச்சுக்கிறேன், ஒரு செல்லிங் மார்ட் வச்சுக்கிறேன், ஆர்பி மார்ட் அப்படின்னா ஆர்பி மார்ட்னு வச்சுக்கோங்க. 6 digit கேட்டிருப்பாங்க, மினிமம் 6 digit வேணுதில்லை. ஆர்பி மார்ட்னு கொடுத்திங்கன்னா ஆர்பி மார்ட் கொடுத்து சப்மிட் பண்ணோடனே என்னென்னா இது வந்து ஹெட்டரை வந்து இது மாதிரி போயிருங்க. இப்போ வந்து நான் பெண்டிங் ஃபார் அப்ரூவல் ஆர்பி டெஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன், அதர்ஸ், ரியல் எஸ்டேட்டு, பர்மனெண்ட் லாகின், ரெக்வஸ்டட் டேட். இது வந்து 1 week எடுத்துக்கு, ஒரு சில டைமில் ஒரு 1 dayயில் அப்ரூவல் ஆகும். அப்ரூவல் ரிஜெக்டட் லிஸ்ட் வந்துடும். ரெக்வஸ்டட்னா இது மாதிரி அந்த ரெஜிஸ்டர்ட்னு வந்துடும். அதேமாரி அந்த நம்ம ஹெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிடலாம், சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நான் யூஸ்னு சொல்லி போட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதுதாங்க ஓவர்வியூ. அப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நம்ம இதுதான் யூஸ் பண்ணிருப்போம் மெயினாக. இது வந்து டிஃபால்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகி வந்து நினைக்கிறேன். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரியல. இப்படி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஹெட் ரெஜிஸ்ட்ரேஷன் புரிஞ்சுங்களா? இவ்வளோ தான் ஹெட் ரெஜிஸ்ட்ரேஷனில். நீங்கள் இதில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தாவே தெரிஞ்சிடும் என்ன ஸ்டேட்டஸு, அப்ரூவலாக என்ன வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா கண்டென்ட் டெம்ப்ளேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறோம். கண்டென்ட் டெம்ப்ளேட் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போகிறோம். இது கிளிக் பண்ணோடனேயுமே ஒரு விண்டோ வந்துடும். இங்கே வந்து டிஃபால்ட் எஸ்எம்எஸ் இருக்குங்க. டைப் ஆஃப் கம்யூனிகேஷன், ப்ரொமோஷனலாக, சர்வீஸ் எக்ஸ்பிளிட்டாக, இன்ஃபர்டாக. நம்ம நார்மலாக இன்ஃபர்டு தான் வரும்னு நினைக்கிறேன். இது கேட்டகரி மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. போட்டு நீங்கள் ChatGPT போட்டால் வந்துடும். எக்ஸ்பிளிட் வேணாலும் அது வந்துடுங்க. இப்போ சர்வீஸ் எக்ஸ்பிளிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்துருங்க, டிரான்சாக்ஷன் கொடுத்துருங்க. சர்வீஸ் எக்ஸ்பிளிட் தான் நினைக்கிறேன், சேல் பண்ண எக்ஸ்பிளிட் தான் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளிட் கொடுத்துட்டு தென் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன கேட்டகரி, ரியல் எஸ்டேட்டாக என்ன, நீங்கள் என்ன டொமைன் அதை பொறுத்து கிளிக் பண்ணிக்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நாம் அந்த அப்ரூவல் பண்ண ஹெட்டரெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். அது ஹெட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டென்ட் டெம்ப்ளேட் நேம் பொண்ணு சேல் அலாட் கொடுக்கணும்னா சேல் அலாட் கொடுத்துட்டு இங்கே இடத்துல வந்து இந்த நேம் வந்து நம்ம இது ஆட்டோமேட்டிக் எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே கண்டென்ட் டெம்ப்ளேட் இது படித்து பார்த்திங்கன்னா தெரியும். நோட்ஸில் கண்டென்ட் டெம்ப்ளேட் அப்படின்னா நான் என்ன ஃபார்மேட்டில் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறதா கண்டென்ட் தான் டெம்ப்ளேட். இப்போ டெம்ப்ளேட்டுக்கு வந்து சாம்பிள் ஒன்று வச்சுக்கிறேன் பாருங்கள். இதுதான் டெம்ப்ளேட் நேம் வச்சுக்கிறேன். அது டெம்ப்ளேட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா டியர், அது வேரியபிள் கண்டென்ட். தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் வேல்யூ, ஏன்னா வேல்யூ எப்படி அதை நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து ஃபெச் பண்ணிட்டு வருது. யூ ஹேவ் லாயல்ட்டி பாயிண்ட், என்ன சப்போர்ட் நம்பர், இது எல்லாம் பில் நம்பர்லேருந்து எல்லாமே நம்ம கொடுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணேன், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்கு தேவையான கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். கிளியருங்களா? இதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட்டில் நேம் போட்டால் என்ன மாதிரி வருங்கிறதுக்கு கேட்கும். டியர் சர்மா, தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் இப்படின்னு போட்டு என்னம்மா ஒரிஜினல் வேல்யூ நம்ம ரிப்ளை பண்ணணும் அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆகிட்டு இந்த கண்டென்ட் டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். ரெக்வஸ்டடில் வந்துடும். இப்போ ரிஜெக்டட் இருக்கும், நான் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன். டெம்ப்ளேட் ஐடி ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆயிரும். அந்த கண்டென்ட் டெம்ப்ளேட் நேமு, ஹெட்ரு எந்த ஹெட்ரு கீழே வருது, எப்போ அப்ரூவ் பண்ண டேட்டு, டெம்ப்ளேட் டைப் எஸ்எம்எஸ், சர்வீஸ் இன்ஃபர்டு
இன்ஃபர்டா எக்ஸ்பிளிட்டா. ஆக்சுவலாக சர்வீஸ் இன்ஃபர்டு தான், இன்ஃபர்டு எக்ஸ்பிளிட்டட் நான் பார்த்துக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி கன்சியூம் பண்ணி இன்ஃபர்டு தான் வச்சுக்கிறேன். ஒரு சில டைமில் அப்ரூவல் ஆடி எக்ஸ்பிளிட்டட் வைப்பேன். நான் இன்ஃபர்டு வச்சுக்கிறேன். ஆக்டிவ் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இவ்வளோ தாங்க ஓவர் வியூங்க. இன்ஃபர்டு ஆர் எக்ஸ்பிளிட் ரெண்டுமே வைக்கலாம். பர்ச்சேஸுங்கிறப்போ நம்ம கன்சியூம் பண்ண இன்ஃபர்டுப்பாங்க, வெளியே போகிறது எக்ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. இதை ஒரு டைம் கோத்ரூ பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னா, இதோட முடியலைங்க. இதுக்கப்புறம் அப்ரூவல் ஆன விட்டு நம்ம இந்த அப்ரூவல் ஆன விட்டு இதை கிளிக் பண்ணி இந்த டெம்ப்ளேட் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். கண்டென்ட் டெம்ப்ளேட் நேம் என்ன, ஐடி என்ன, எப்போ அப்ரூவல் ஆச்சு, இது எல்லாமே டீட்டெயில்ஸில் வந்துடும். கிளியருங்களா? இதுதான் டெம்ப்ளேட் கண்டென்ட் என்ன, இது எல்லாமே அப்ரூவல் ஆகி வந்துடும். இது இன்னொரு மெயினான வேண்டிய டெம்ப்ளேட் நேம் போடுறப்போ இந்த கண்டென்ட் டோட்டலாக வரப்போ 150 கேரக்டருக்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. 150க்கு மேலே போச்சுன்னா 2 எஸ்எம்எஸ்ஸாக போகும். நம்ம 2 டைம் சார்ஜபிள் வரும். ஏன்னா நிறைய டைம் நாங்கள் அனுபவப்பட்டு திடீர்னு போட்டால் உடனே காலி ஆகிரும். அதுக்காக நாங்கள் ஒரு R&D பண்ணுறப்ப தெரிஞ்சிச்சு 2 மெசேஜ் போகுதுன்ட்டு. அதனால் டோட்டலிங் 140 130 அது மாதிரி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். எதுக்கு செக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு என்ன சைஸ் வருதுன்னு பார்த்துங்க. நான் எகைன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ சைஸ் எஸ்எம்எஸ் சைஸ் 150 தான் நினைக்கிறேன். ஒரு டைம் பார்த்துருங்க, கோத்ரூ பண்ணி பார்த்துங்க. 150க்கு மேலே போகக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்த விட்டு இந்த டெலிமேக்கர், அதாவது நான் க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் ஐடி எடுத்து இதில் எந்த ப்ரொவைடருக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த மெசேஜை இந்த சோர்ஸ் ஐடி, எந்த கம்பெனி நேமு, டெஸ்டினேஷன் ஐடி என்ன, அவங்க ப்ரொவைடர் யார், டெலிமார்க்கெட் டெலிவரி என்ன, அப்ரூவ்டு, இது எல்லாமே வச்சா தான் இந்த எஸ்எம்எஸ் போகும். இது அதே மாதிரி தான் நீங்கள் அந்த ஆல்ரெடி அவங்கள போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. அதாவது டெலிமார்க்கெட் நம்ம மெசேஜ் 91 யூஸ் பண்ணால் இது யூஸ் பண்ணுவோம். க்ரியேட் செயின் கொடுத்துட்டு டெலிமார்க்கெட் நேம் ஐடி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்தீங்கன்னா அப்ரூவல் ரெக்வஸ்ட் போகும். அங்கே போய் அப்ரூவல் பண்ணுறது இங்கே ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகும். அது ஒரு செயின் லிங்க் புரிஞ்சுக்குங்க. நாம் ட்ராய்கிட்டிருந்து இவன் ப்ரொவைடர் ஜியோங்கிறவன் இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஹெட்டரை ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஹெட்டர் கீழே எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறோம். அது அப்ரூவல் ஆன விட்டு இந்த அப்ரூவல் ப்ராசஸ் நடக்கிறப்ப மெசேஜ் நம்ம அதில் மெசேஜ் 91 டெம்ப்ளேட் அப்ரூவல் பண்ணி அதை லாகின் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சிடுறோம். அங்கே அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் நேம் கொடுத்து அந்த ஐடி கொடுத்து இது ரெக்வஸ்ட் போய் அங்கே போகும். அங்கே ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணாங்கன்னா இது மேப் ஆனால் தான் இந்த எஸ்எம்எஸ் போகும். கிளியராக? இது ஹெல்ப் வேணுன்னா நீங்கள் மெசேஜ் 91 ஏதாச்சும் டாக்குமெண்ட் அவங்க அப்ரூவல் பண்ணோன்னா சேட் பண்ணாவே அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹெல்ப் பண்ணி அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, கிளியராக? இது தாங்க ஓவர்வியூங்க. இது ஃபஸ்ட் டைம் மட்டும் செட்டப் பண்ணுற சிரமமாக இருக்கும். ஈஸியாக பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த டைம் ஈஸியாக பண்ணிக்கலாம். தேங்க்ஸுங்க. தேங்க்யூ.